கவர்மெண்ட் இன்ஜினியரிங் ஜாப், செக்யூரான ஃபியூச்சர், ப்ரௌடான வாழ்க்கை. இந்த மூணு தான் உங்களோட கனவா? உங்களோட கனவு நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு திஸ் இஸ் தி ரைட் டைம். அந்த கனவை நிஜமாக்க உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் தேவை. அதுக்காக தான் இருக்கவே இருக்கு நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி. ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்டா இருக்கிற நீங்க கவர்மெண்ட் கேரியருக்குள்ள போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டான ப்ரிப்பரேஷன் பிளாட்ஃபார்ம் நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி தான். ஸோ மை டியர் மக்களே, வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் எல்லா இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாமில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நேரம் படிக்கணும். அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு தேவை உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, அதை பேஸ் பண்ணி ஒரு நல்ல பிளான். அந்த பிளானை நீங்கள் கன்சிஸ்டன்சியோட ஃபாலோ பண்ணணும். இந்த மூணு இருந்தாலே போதும், நீங்களும் இந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம் எவ்வளோ முக்கியமான ஒரு எக்ஸாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்ததாக இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? இன்னையிலேருந்து ஆகஸ்ட் 3 வரைக்கும் நம்ம கையில் எக்ஸாக்ட்லி சாலிடாக 125 டேஸ் இருக்குது. இந்த 125 டேஸை நாம் எப்படி ஸ்ட்ராட்டஜியோட கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட சக்ஸஸே இருக்கு. இந்த 125 டேஸ்ல சும்மா ரேண்டம் ஸ்டடி எல்லாம் கிடையாது. பக்கா ஸ்ட்ராட்டஜியோட யாரு அந்த 125 டேஸை கம்ப்ளீட் பண்றாங்களோ அதுதான் அவங்களோட சக்ஸஸ் சீக்ரெட்டா இருக்க போகுது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை. டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ், டிஎன்இபி ஏஇன்னு இன்ஜினியரிங் பேஸ் பண்ண எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் பண்ணிடலாம். வாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்த்துடலாம். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்மளால் படிக்க முடியும். ஸோ ஏஇ எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 பேப்பர்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல். இதில் பேப்பர் 1 டெக்னிக்கலில் 200 கொஷின்ஸ் 300 மார்க்ஸுக்கும், பேப்பர் 2 நான் டெக்னிக்கலில் 100 கொஷின்ஸ் 150 மார்க்ஸுக்கும் எழுதுவீங்க. பேப்பர் 2ல் பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 இருக்குது. இதில் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதில் நீங்கள் 40 மார்க்ஸ் எடுத்து எலிஜிபிள் ஆனாலே போதும், அது உங்களோட மெரிட் லிஸ்ட்ல ஆட் ஆகாது. பார்ட் பி ஜெனரல் ஸ்டடிஸ் தான் ரொம்ப முக்கியம். அது போக நான் இன்டர்வியூனா 450 மார்க்ஸுக்கும், இன்டர்வியூனா 510 மார்க்ஸுக்கும் உங்களோட எக்ஸாம் இருக்கும். ஏஇ எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னு ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டாப் ரேங்க் எடுத்த ஆஸ்பிரண்ட்ஸ் நமக்கு சொன்னது. அதை தான் நாங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுலாம் தெரியாமல் இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய ஆன்சராக இருக்க போகிறதே இந்த சிலபஸ் தாங்க. அந்த சிலபஸை ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். என்கிட்ட லேப்டாப்பில் இருக்குது, என்கிட்ட மொபைலில் இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சு ஒரு 3 to 4 டைம்ஸ் அதை நல்லா ரீட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அந்த சிலபஸை இந்தந்த யூனிட் கீழே இந்தந்த டாபிக்லாம் இருக்குது அப்படிங்கிறத மனப்பாடமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்கும்போது ஆமாம் இந்த யூனிட்லேருந்து இந்த டாபிக் ஒன்று கேட்டிருக்காங்களே, நம்ம படித்தோமே அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வந்து ஈஸியாக நம்மளால் அந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும். ஸோ டவுன்லோட் சிலபஸ் அண்ட் டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் இட், ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம படிக்கலாம் ஆரம்பிச்சிட்டோம், ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம், அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை, புக்கு இல்லை அப்படின்னா சரி நாளைக்கு வாங்கிக்கிட்டு நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடுவோம். அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம 40 சப்ஜெக்ட் படிச்சிருப்போம் இன்ஜினியரிங்கில், அது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு 300 மார்க்குக்கு 200 கொஷினுக்கு நம்ம எழுதும் போது எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்ஸாக அந்த நோட்ஸ் இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். ஆனால் மற்றவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும். ஸோ அதுதான் மெட்டீரியல்ஸ், அதை கேதர் பண்ணி வச்சுருக்கணும். கண்டிப்பாக அது உங்கள் கையில் இருக்கணும், அப்படின்னா தான் ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, டைம் மேனேஜ்மெண்ட். எந்தெந்த டைமில் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும், எந்தெந்த டாபிக் படிக்கணுங்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டே நீங்கள் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இப்போ நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா என்னதை படிக்கிறது, இதை படிக்கிறதா அதை படிக்கிறதான்னு ஒரு ஆசோலேஷனில் இருந்துகிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா டக்குன்னு அதை எடுத்து இன்னைக்கு வந்து 4 o'clock வந்து சாயில் மெக்கானிக்ஸில் கன்சாலிடேஷன் படிக்கணுமா, சரி ஓகே படிச்சிருவோம், நமக்கு டக்குன்னு அந்த ஸ்பான்டேனியஸ் வரணும். அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஷெட்யூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் கிளியர் யோர் கான்செப்ட். எடுத்த உடனே நம்மளால் ஃபுல்லாக படிக்க முடியாது.
நம்ம சொன்ன மாதிரி 40 சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம் நம்ம இன்ஜினியரிங்கில் 4 வருஷத்தில். அது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி படிக்கும் போது ரொம்ப கிறிஸ்பாக அந்த கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும், பேசிக் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எதுக்கு நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம படித்தது மாதிரி இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா, நம்ம இந்த கொஷினில் கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒன்று. நிறைய டைம் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸே நமக்கு எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். இதுக்கு குப்தா அண்ட் குப்தா புக் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும் ஏஐ எக்ஸாமை. தென் டெஸ்ட் சீரீஸ். நிறைய அகாடமியில் டெஸ்ட் சீரீஸ்க்கு மட்டும் லாஸ்ட்டாக டெஸ்ட் பேட்ச்னு போடுவாங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் கிளாஸுக்கு போய் படிக்கலன்னா கூட இந்த டெஸ்ட் சீரீஸையாவது கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, நம்ம ஓரளவு நல்லா படிச்சிருக்கோமா, நமக்கு படித்ததெல்லாம் தெரிஞ்சிருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கும், காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம். இப்போ ஒரு இன்ஸ்டியூட்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 100 பேர் கூட காம்படிட்டிவ் பண்ணுறதுல நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறத பொறுத்து தான் ஃபைனல் எக்ஸாம்ஸில் எழுதுகிற ஒரு 20,000 பேர் கூடயோ 30,000 பேர் கூடயோ உங்களோட ரேஞ்ச் என்ன இருக்குங்கிறது தெரியும். அதுக்கு தான் இந்த டெஸ்ட் சீரீஸ். அப்புறம் கைடன்ஸ். இந்த கைடன்ஸுங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு இருட்டான காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க தனியாக, அதுக்கும் ஒரு டார்ச் லைட்டை வச்சுட்டு போகிறீங்க, அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த கைடன்ஸ். நம்மளே பார்த்து இந்த வழியில் போகிறதா, இப்படி படிக்கிறதா, அப்படி படிக்கிறதா, அப்படி படித்தா ஈஸியாக படிச்சிடலாமான்னு போட்டு குழப்பறதுக்கு பதிலாக ஒரு கைடன்ஸ் யார்கிட்டையாவது எடுத்துக்கலாம். அது நீங்கள் ஒரு அகாடமியில் படிக்கலாம், அங்கே இருக்கிற மென்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் சீனியராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். கைடன்ஸ் கேட்கறதுக்கு நம்ம கூச்சப்படவே கூடாது. ஏன்னா அவங்க ஒரு ஈஸியான பார்த்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே கூட நம்மளோட டைமை சேவ் பண்ண முடியும். அப்புறம் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த ஹெல்த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த எக்ஸாமில் படிக்க முடியும். இப்போ தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, காய்ச்சலாக இருக்குதுன்னா எப்படி நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும்? ஸோ நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு படிக்கவும் செய்யணும், ஹெல்த்தையும் கவனிச்சுக்கணும். தென் பாசிட்டிவாக இருக்கணும், மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஏங்க இதெல்லாமாங்க ஸ்ட்ராட்டஜியில் வரும்னு கேட்பீங்க. இதுவும் வரும். எப்போவுமே நம்ம லோன்லினஸ்ஸாக இருப்போம். சில டைமில் ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப வேகாக ஃபீல் ஆகும். எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் படிச்சுக்கிட்டு இருப்போம். என்னடா வாழ்க்கைன்னு தோணும். பாசிட்டிவாக இருக்கணும். இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன், நாளைக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு பெரிய போஸ்டிங் போயிட்டேன்னா, ஒரு ஏஇ ஆயிட்டேன்னா நினச்சி பார்க்கணும். அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மோட்டிவேட்டடாக இருக்கணும். 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, உங்களுக்கா வேலை கிடைக்க போகுதுன்னு கேட்பாங்க. கட் பண்ணிடணும் அந்த பர்சனெல்லாம் லைஃப்லேருந்து. 20 லட்சம் பேர் எழுதுனா என்ன, 20 கோடி பேர் எழுதுனா என்ன, நமக்கு தேவை ஒரு போஸ்டிங். ஸோ நான் அதுக்கு படிக்கிறேன்னு மோட்டிவேஷன் இருக்கணும். ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், த ரிவிஷன். ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறது, டெஸ்ட்டு போடுறது, இது எல்லாத்தையும் விடவும் எக்ஸாமில் உங்களுக்கு எது கை கொடுக்கும் அப்படின்னா இந்த ரிவிஷன் தான். ஒரு கொஷின் இருக்கும், அந்த டாபிக் நம்ம படிச்சிருப்போம், டெஸ்டெல்லாம் போட்டு பார்த்துருப்போம், அந்த ஃபார்முலா மறந்து போயிடும். இது நம்ம படித்தோமே, அப்படி படித்தோம், இப்படி படித்தோம், அங்கே உட்காந்து படித்தோம், அந்த கொஷின் படிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த ஃபார்முலா மட்டும் மறந்து போயிடும். ஏன்? ரிவிஷன் பண்ணலை. ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ரிவிஷன் பண்ணணும். அன்னைக்கு படித்ததை அன்னைக்கு நைட் ரிவைஸ் பண்ணணும், அன்னைக்கு படித்ததை அடுத்த நாள் ரிவைஸ் பண்ணணும், வீக்லி ரிவைஸ் பண்ணணும், மந்த்லி ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷனுக்குன்னு கண்டிப்பாக யார் ஒருத்தங்க டைமை ஒதுக்குறாங்களோ அவங்க அந்த எக்ஸாம்ஸை ஈஸியாக கிராக் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இதுக்கப்புறம் சிலபஸ் எப்படி கிராக் பண்ணுறது, எந்தெந்த யூனிட்டில் எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட், அதை பற்றிலாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 10 யூனிட்ஸில் 20 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 20 சப்ஜெக்ட்ஸையும் ஸ்ட்ரக்சரல், நான் ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு 2 தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல், நான் ஸ்ட்ரக்சரல்னு பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல்னா என்ன, நான் ஸ்ட்ரக்சரல்னா என்ன, எதுக்கு நாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம்.
இதுல நாம Structural அந்த and 10 non-structural யூனிட்ஸையும் பிரிச்சதுக்கு ஸ்ட்ரக்சரல் அப்புறம் நான் ஸ்ட்ரக்சரல் structural அப்படின்னு என்னென்ன ரெண்டா சப்ஜெக்ட்ஸ்லாம் பிரிச்சாச்சு. இருக்கு அப்படின்னா இதுல ஸ்ட்ரக்சரல்ல engineering பாத்தீங்கன்னா mechanics, 3 strength யூனிட்ஸும் of நான் materials, ஸ்ட்ரக்சரல்ல structural பாத்தீங்கன்னா 7 analysis, யூனிட்ஸும் இருக்கு. இந்த reinforced ஸ்ட்ரக்சரல்ல concrete, இன்ஜினியரிங் pre-stressed மெக்கானிக்ஸ் அண்ட் concrete and ஸ்ட்ரென்த் வந்து ஆஃப் steel மெட்டீரியல், structures. இது ஸ்ட்ரக்சரல் எல்லாமே அனாலிசிஸ், என்னது டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்ட் structural கான்கிரீட், சம்பந்தப்பட்டது. ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் நான் அண்ட் ஸ்ட்ரக்சரல்னு ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம் ஸ்ட்ரக்சர்ஸ்னு அப்படின்னா 3 building யூனிட்ஸ் materials, இருக்கு. நான் construction ஸ்ட்ரக்சரலை practices, பொறுத்த வரைக்கும் geotechnical, பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் hydraulics, கன்ஸ்ட்ரக்ஷன் water பிராக்டிசஸ், resource engineering, urban ஜியோடெக்னிக்கல் and இன்ஜினியரிங், transportation ஹைட்ராலிக்ஸ் engineering, அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் engineering இன்ஜினியரிங், survey, urban and environmental transportation engineering and engineering, pollution control, engineering survey, project management and environmental estimation. engineering and So pollution control. 10 So யூனிட் நம்ம எப்படி further இப்ப பிரிச்சிருக்கோம் நம்ம structural ஸ்ட்ரக்சரல் and நான் non-structural ஸ்ட்ரக்சரலா பிரிச்சதுக்கு பிரிச்சிட்டோம். அப்புறம் ஒரு டாபிக்ஸையும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் நான் ஸ்ட்ரக்சரல்னு பிரிச்சதுக்கு அப்புறமா இப்போ ஸ்ட்ரக்சரல் பத்தி மட்டும் நாம இதுல பார்க்க போறோம். இதுல ஸ்ட்ரக்சரல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல இருந்து டோட்டலா 70 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல இருந்து 20 கொஷின்ஸும், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல இருந்து 20 கொஷின்ஸும், டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட், ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து டோட்டலா 30 கொஷின்ஸும் கேட்குறாங்க. இதை நீங்கள் எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் மென்டல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு நம்ம 25 கொஷின்ஸில் அவுட் ஆஃப் 25க்கு 24ம் எடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஏமை நாம் இதுலேயும் வைக்கணும். இப்போ 70 கொஷின்ஸ் அப்படின்னா மோர் தென் 65க்கு மேலே நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஏமாவே வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற 70 கொஷின்ஸும் மோஸ்ட்லி ஃபார்முலா பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணுறதோட மூலமாக நம்மளால் இந்த 70 கொஷின்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 65லேருந்து 69 வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். ஸோ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்ட்ரக்சரல் சப்ஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு நான் ஸ்ட்ரக்சரலையுமே நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது எல்லாத்துலேயுமே ரெண்டு சப்ஜெக்ட் உள்ளது. இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் ஒரு யூனிட் தான். ஆனால் இந்த ஒரு யூனிட்ல என்னென்ன இருக்குது? பில்டிங் மெட்டீரியல்ஸும் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸஸும் இருக்குது. இது ரெண்டு சப்ஜெக்ட். அதே மாதிரி ஜியோ டெக்னிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாயிலும் படிக்கணும், ஃபவுண்டேஷனும் படிக்கணும். அதே மாதிரி ஹைட்ராலிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளூயிட்ஸும் படிக்கணும், அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸும் படிக்கணும். அதே மாதிரி அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஹைவே, ரயில்வே, அது போக போர்ட் அண்ட் ஹார்பர்ஸு, இன்னொன்று டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டு. இந்த யூனிட்ல எல்லாமே 2-3 சப்ஜெக்ட்ஸை சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த சைடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வே, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன்லாம் ஒரே சப்ஜெக்ட். மேபி இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் மட்டும் E1, E2ன்ட்டு வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன்று படிச்சிருப்போம். அதே மாதிரி ஏர் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு இன்னொன்று படிச்சிருப்போம். ஆனால் அதில் இருந்தெல்லாம் ரொம்ப கம்மி கொஷின்ஸ் தான் வரும். இது நம்ம ரெண்டாக மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம ஹை டைம் ஒதுக்கணும், எதுக்கு கம்மி டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல்ஸை எப்படி படிக்கணும், நான் ஸ்ட்ரக்சரல்ஸை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? தென் ஸ்டடி மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சிலபஸ். இந்த சிலபஸை நம்ம டவுன்லோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் இந்த இது. டெய்லி நீங்கள் பார்க்குற இடத்துலையோ இல்லை உங்கள் ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு கண்ணாடிக்கு பக்கத்துலேயோ ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி அந்த சிலபஸை நீங்கள் ஒரு ரீட் கொடுக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் கிளாஸ் நோட்ஸ், நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி அதில் கொடுக்குற கிளாஸில் நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கணும். தென் அவங்களோட ஹேண்ட் அவுட்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸ் நோட்ஸையும் ஹேண்ட் அவுட்ஸையும் நம்ம எதுக்கு செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இங்கே ஏதாவது பாயிண்ட்ஸ் நம்ம அவங்க சொன்னதை நோட் பண்ணாமல் விட்டுருக்கலாம், அது இந்த ஹேண்ட் அவுட்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் செக் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம நோட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹேண்ட் அவுட்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியம். தென் ஷார்ட் நோட்ஸ். இப்போ கிளாஸ் நோட்ஸை நீங்கள் எடுத்திருக்கீங்க, அது ஒரு 15 பேஜஸ் வந்திருக்கு அப்படின்னா ஷார்ட்ஸ் நோட்ஸ் ஒரு 5 பேஜஸ் தான் இருக்கணும். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸுக்கு நோட் போடாதீங்க. ஒரு A4 சைஸ் எடுத்துக்கோங்க, அது இப்படி ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸை இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு 10 days இருக்கும் பார்த்தீங்களா எக்ஸாமுக்கு, அப்போ ரிவைஸ் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் ஃபார்முலா ஷீட்ஸும் அப்படி தான். இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு 2 பேப்பர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 2 பேப்பரில் ஒரு 4 பக்கம் தான் அது வரும். ஃபார்முலாஸே மொத்தமாக நம்ம நோட் பண்ணி வச்சோம்னா அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு 5 o'clock எந்திக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அந்த ஃபார்முலாஸை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டேப்லெட் காலம்ஸ் அண்ட் மைண்ட் மேப்ஸ் இது எல்லாமே நான் எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன்னா ரிவிஷன் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படிக்கும் போது இந்த மாதிரி டேப்லெட் காலம்ஸாவோ மைண்ட் மேப்ஸாவோ மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு எந்தெந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க. டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளமேட்டிக்னு ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஏன் இப்படி பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டடி மெத்தடுக்காக தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப முக்கியம். ஷார்ட் நோட்ஸ் அண்ட் டேப்லெட் காலம்ஸ் மைண்ட் மேப்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு இந்த தியரிட்டிக்கல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிடலாம். ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஷீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க வேண்டிய பக்கத்தை குறைச்சி ஷார்ட்டாக வச்சுருக்கோமோ நமக்கு ஒரு மலைப்பு இருக்காது. ஐயையோ 10 நோட்டு படிக்கணுமா அப்படிங்கிறதுக்கும் 10 பேப்பரில் ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அதுக்கு தான் இந்த மாதிரி படிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதை நீங்கள் டேப்லெட் காலம்ஸாக கூட படிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டே வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் தான். இப்போ இதை வந்து நீங்கள் ஷார்ட்டாக இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் என்னெல்லாம் இருக்குது? பிரிக் இருக்குது, ஸ்டோன்ஸ் இருக்குது, எம் சாண்டு, அக்ரிகேட்ஸு, சிமெண்ட்டு, டிம்பர். அதே மாதிரி பிரிக்குக்கு என்ன இருக்குது? பிரிக் மேசன்ட்ரி இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஒரே டாபிக் கீழே இருக்கிறத ஒரு டேப்லெட் காலமாக போட்டு வச்சுக்கலாம். இப்போ பிரிக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அதில் என்னெல்லாம் வரும்? இப்போ இங்கே பிரிக்குன்னு போட்டு வச்சுக்கலாம் ஒரு பேப்பர். பிரிக்கில் என்னெல்லாம் வரும்? அதுக்கு ஒரு டைப்ஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்கும் இல்லையா? அதில் என்ன இருக்கும்? கான்ஸ்டியூன்ஸ் இருக்கும். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கும். சிலிக்கா இருக்கும் கான்ஸ்டியூன்ஸில், அலுமினா இருக்கும். இதே மாதிரி சிமெண்ட்டுக்கு இருக்கும் இல்லையா? காங்க்ரீட்டுக்கு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி சிமெண்ட்டு காங்க்ரீட்டு எல்லாத்துக்கும் அது கீழே என்னென்னலாம் இருக்கும். இப்போ டெஸ்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டெஸ்டிங்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிக்குக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது, அப்புறம் சிமெண்ட்டுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது, அக்ரிகேட்டுக்கு என்ன டெஸ்ட்லாம் இருக்குது, ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது. டெஸ்ட்டுன்னு ஒரு டாபிக் எல்லாத்தையுமே டேப்லெட் காலமாக போட்டு படிச்சுக்கணும். அப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு மறக்காது. அதே மாதிரி இதில் நிறைய டேட்டாஸ் இருக்கும் அப்படி தானே. இப்போ நம்ம பிரிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரிக்கில் பிரிக்கோட கான்ஸ்டியூன்ஸ் என்னென்னா சிலிக்கா, அலுமினா, மெக்னீஷியா, அயன் ஆக்சைடு அப்படின்னு இருக்கும் இல்லையா? சிலிக்கா எவ்வளோ இருக்கணும்? 50 to 60% இருக்கணும். அலுமினா இருக்கணும் லெஸ் தென் 10% இருக்கணும். அயன் எவ்வளோ இருக்கணும்? லெஸ் தென் 1% இருக்கணும். அப்படிங்கிற இந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா டேப்லெட் காலம் போட்டு படிக்கணும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் வந்து ரொம்ப டைரெக்டாக சில சமயம் கேட்பாங்க. பிரிக்கில் இருக்க சிலிக்கா கண்டென்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு நமக்கு மறந்து போயிடும். சிலிக்காக்கா, இது சிலிக்கா வந்து பிரிக்குக்கா, சிமெண்ட்டுக்கா, 50 to 60% வந்து காங்க்ரீட்டுக்கா அப்படின்னு குழப்பம். ஸோ அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டேப்லெட் காலம் போட்டு படிச்சுக்கலாம். சேம் வே நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் பேப்பர்ஸ்க்கு படிக்கும் போது ஃபார்முலா ஷீட்ஸ் ரொம்ப முக்கியம். டேப்லெட் காலம் அண்ட் மைண்ட் மேப்ஸ் தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபார்முலா ஷீட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ மினிமம் நம்ம 8 hours படிக்கணும். ஏன் சொல்கிறேன் மினிமம் 8 hours இப்போலேருந்து சொல்கிறேன்னா நம்ம ஏம் பண்ணுறது அடுத்த வருஷம் ஏஇக்கு அப்படிதான் இல்லையா? ஸோ நமக்கு வந்து ஒரு 1 year டைம் இருக்குங்கும் போது டெய்லி நம்ம மினிமம் 8 hours படிக்கணும். இதுவே நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 2 months 3 months ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய டைம் மேக்ஸிமம் 15 hours. 15 hours படித்தாதான் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதே நீங்கள் அப்போ என்னால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போலேருந்து உங்களோட ரிவிஷனை இந்த 8 hours ப்ரிப்பரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஜாப் போகிறவங்களா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டை தவிர மற்ற யாராக இருந்தாலும் மினிமம் 8 hours கண்டிப்பாக படிக்கணும். படித்தா மட்டும்தான் நம்மளால் ஃபீல்டில் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா ரெண்டு சங்காக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 hours, நெக்ஸ்ட் ஒரு 4 hours. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 hours நீங்கள் கிளாஸ் போகிறீங்களோ, கிளாஸ் எடுக்கிறாங்க, இல்லை படிக்கிறீங்க, அது எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த நெக்ஸ்ட் 4 hours எதுக்கு அப்படின்னா இதுக்குள்ள ரிவிஷன் வரணும், டெஸ்ட் சீரீஸ் வரணும், அதுக்கு வந்து டவுட் கிளியரன்ஸ் கிளாஸு, அது போக ஷார்ட் நோட்ஸு, ஃபார்முலா ஷீட்ஸ், இது எல்லாமே நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸில் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு 4 hour கிளாஸ் கொடுப்பாங்களா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் 4 hour நீங்கள் இது எல்லாத்தையும் அன்னைக்கே ரெடி பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 1 இயர்க்குள்ளே உங்களால் இந்த சப்ஜெக்டோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியராக படிக்க முடியும். ஒரு சங்குக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சரல் பேப்பரோ இல்லை நான் ஸ்ட்ரக்சரல் பேப்பரோ எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் சங்க் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ரிவிஷன் இருக்கணும். இந்த ரிவிஷனுக்குள்ளே எதெல்லாம் வரணும் மறுபடியும் சொல்கிறேன், ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலா ஷீட்ஸ், டெஸ்ட் சீரீஸ், டெஸ்ட்டில் என்னென்ன தப்பெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணிடணும். அந்த 2 சங்கில் ஃபஸ்ட்டு சங்க் படிக்கிறதுக்கு, செகண்ட் சங்க் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. இப்படி நீங்கள் உங்களோட டைமை பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக படித்து முடிக்க முடியும், படித்ததும் ஞாபகத்தில் இருக்கும். நான் இவ்வளோ நேரம் சொன்ன எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே பக்காவாக டெய்லர் பண்ணி 125 டேஸில் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து முடிக்கிற மாதிரி ஒரு பக்காவான ஸ்டடி பிளானோட நாங்கள் லான்ச் பண்ண போகிற ஒரு கோர்ஸ் தான் ஸ்பார்க்ஸ் ஃபைனல் பேட்டில். வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நாம சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில இந்த ஸ்பார்க்ஸ் ஃபைனல் பேட்டில் பிளானை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதுக்கு இந்த பிளானை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். எந்த வகையிலையும் அதை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. டெய்லி அட்லீஸ்ட், நான் சொல்றது அட்லீஸ்ட் உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கலாம். பட் அட்லீஸ்ட் 5 hours டெடிகேட்டடாக நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி சோஷியல் மீடியா, சினிமா, ஃபங்க்ஷன்ஸ்னு உங்களுக்கு டெம்பரவரியாக சந்தோஷம் தர்ற எல்லா விஷயத்தையுமே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் தான் நமக்கு சக்ஸஸை நம்ம பக்கமாக கொண்டு வரும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் தாண்டி இந்த அட்டெம்ப்ட்லேயே, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் இந்த எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீங்கள் இருக்கணும். அதுதான் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ரூல் நம்பர் 4. ஸ்பார்க்ஸ் ஃபைனல் பேட்டில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் பற்றியுமே நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் ஓவராலாக இந்த கோர்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதில் 600+ லைவ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை நீங்கள் உடனடியாக கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். 160+ டெஸ்ட் சீரீஸ் வித் டிஸ்கஷனோட இருக்குது. 350+ ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் நாங்கள் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக 85+ ரிப்போர்ட் கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் 20,000+ லைவ் கொஷின் டிஸ்கஷன்ஸும் இருக்கு. இதோட சேர்த்து இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிஎஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்காக ஃப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் அதுக்கான கொஷின் டிஸ்கஷன்ஸ், டெஸ்ட் சீரீஸ்னு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லா அகாடமிஸ்லையுமே இந்த ஏஐ எக்ஸாமுக்காக ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோர்ஸ்க்கும் நம்மளோட ஸ்பார்க்ஸ் ஃபைனல் பேட்டிலுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த கோர்ஸில் 600+ செஷன்ஸ் இருக்குது. மற்ற அகாடமிஸில் வெறும் 150+ செஷன்ஸ் தான். டெஸ்ட் சீரீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 165+ டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். மற்ற அகாடமிஸில் வெறும் 50+ டெஸ்ட் சீரீஸ் தான். நீங்கள் படிக்கிறதுக்காக எந்த அகாடமியுமே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. பட் நாம் 350+ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக 80+ ரிப்போர்ட் கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இது மற்ற இன்ஸ்டியூட்ஸில் எங்கேயுமே இல்லை. 20,000+ கொஷின் டிஸ்கஷன்ஸ் நம்ம கிளாஸில் இருக்க போகுது. பட் மற்ற அகாடமிஸில் இது வெறும் 5,000+ தான். இந்த எல்லா ஆஃபரையுமே நாங்கள் வெறும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கொடுத்துட்ருக்கோம். இது மற்ற அகாடமிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க 90,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓவராலாக இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த கோர்ஸை நாம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்டு இருந்தாலும் இதையும் தாண்டி இந்த ஸ்பார்க்ஸ் ஃபைனல் பேட்டிலில் ஜாயின் பண்ண போகிற ஃபஸ்ட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அகாடமிலேருந்து 80% ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஆஃபரோட கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம அகாடமியோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, இல்லை வேறு கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவுமே நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ நீங்களுமே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
இவ்ளோ நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கிற கோர்ஸ், இவ்ளோ எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்கிற நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியோட கூகுள் ரிவ்யூஸ் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மத்த எந்த அகாடமிக்குமே இல்லாத அளவுக்கு நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிக்கு 1800 பிளஸ் பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கு. 1800 பிளஸ் பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கிற நம்ம அகாடமில இருந்து இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு கோர்ஸ், இவ்ளோ ஆஃபர்ஸோட நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9677711366 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் மெட்டீரியல்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ், லேட்டஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். இந்த ஸ்பார்க்ஸ் ஃபைனல் பேட்டில் 125 டேஸ் மெகா ஸ்டடி பிளானை பற்றி உங்களுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் ஸ்ட்ரக்சர்டு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. உங்களோட இன்ஜினியரிங் சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவோம். இது இந்த எக்ஸாமுக்குன்னு மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டியது. உங்களோட மிஷன் இந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தானா? நீங்களும் இந்த கோர்ஸ்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.